நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணைக்கு ஆஜராக கோரி சீமானின் வீட்டின் முன்பாக காவலர் சம்மன் ஒட்டிய நிலையில் அது சில நிமிடங்களிலேயே கிடைக்கப்பட்டது. இதையடுத்து காவலர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அங்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இப்போ ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது, விவரங்கள் என்ன? காயத்ரி, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய இல்லம் தற்போது நீலாங்கர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சந்தீப் அவென்யூல அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில குறிப்பாக இன்று காவல்துறையினர் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது அவர்கள் ஒட்டிய அந்த நோட்டீஸை கிழித்ததன் காரணமாக உடனடியாக அந்த வீட்டினுடைய காவலர்கள் 2 நபர்கள் கைது செய்யப்பட்ட காட்சிகள் பெரும் கொந்தளிப்பை நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஏராளமான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்கள் சீமான் அவர்களுடைய இல்லத்திற்கு வருவதற்கு இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தினால தற்போது தொடர்ச்சியாக இந்த சந்தீப் சாலையினுடைய 2 சாலையினுடைய முகப்பு பகுதியிலும் தற்போது பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தற்போது காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கப்படாமல் இருந்த நிலையில தற்போது காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தற்போது கடுமையான வாக்குவாதமானது முற்றி இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய மனைவி கயல்விழி தற்போது உள்ளே இருக்கிறார். அவருக்கு துணையாக பெண் நிர்வாகிகளாவது அனுப்புங்கள் என்று தற்போது வாக்குவாதம் செய்யக்கூடிய நிலையில காவல்துறையினர் அவர்களையும் அனுமதிக்காமல் தற்போது தொடர்ச்சியா இந்த தடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுறாங்க. இதனால இந்த பகுதியில தற்போது ஒரு சலசலப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பா பெண் போலீசார் இங்க இல்லாதன் காரணமாக குறிப்பாக அந்த பெண் நிர்வாகிகளை தடுப்பதற்கு நீங்கள் தடுக்க கூடாது என்ற வாக்குவாதத்தில் தற்போது உச்சி வருகிறது. அதனையும் தாண்டி அவர்கள் செல்ல முற்பட்டவர்களையும் தற்போது காவல்துறையினர் தற்போது உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சியில் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயத்ரி, எவ்வளவு காவலர்கள் இப்போ அவருடைய வீட்டின் முன்பாக இருப்பார்கள்? தொண்டர்களும் காவலர்கள் தரப்பிலான இந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்லப்படுகிறது? கிட்டத்தட்ட தற்போது இந்த பகுதி முழுக்க ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 4 பகுதியிலுமே, அதாவது ஈசிஆரினுடைய அந்த சாலை பகுதி, சந்தீப் அவென்யூனுடைய சாலை பகுதி என்று இந்த பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய முகப்பு பகுதியில் பேரிகார்டுகள் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறை வாகன தணிக்கைக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய பள்ளி வாகனங்களும் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில தற்போது அவர்கள் அனைவரும் 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவருடைய வீட்டிற்கு செல்வதற்கான அனுமதியை கேட்டு தொடர்ந்து அவர்களோடு காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுல தற்போது அனுமதிக்கப்பட்டு அவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை இந்த பகுதியில பார்க்கிறோம். காலை நடைபெற்ற இந்த கைதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் இருப்பதற்கு இங்கே தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வர்றதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயத்ரி, வேல்முருகன், இப்போ நாளை காலையில சீமான் ஆஜராக முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இப்ப காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அந்த இடத்துல இப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது தேவைப்படுதா? அதாவது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்று கிருஷ்ணகிரியில சீமான் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புகள் இருந்தது. குறிப்பாக நான் எங்கே சென்று விட்டேன், எங்கேதான் இருக்கிறேன், அதே போல நாளை ஆஜராக விட்டால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான பேட்டி எல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவே அவர் நாளை தர்மபுரியினுடைய அந்த கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்பதாக அவரே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை நாளை ஆஜராக விட்டால் கைது செய்யப்படும் என்பதுதான் சம்மனுடைய பிரதான ஒரு தகவலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது கைது நடவடிக்கையாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது இங்கே காவல்துறை தரப்புல தெரிவிக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் சீமான் அவர்கள் குறிப்பாக இப்பொழுது சென்னை வந்தாலும் இந்த கைது நடவடிக்கைகள் இருக்குமா அல்லது அவர் ஆஜர்படுத்துவதற்கு வழக்கறிஞர் தரப்புல அவர்களுடைய தரப்புல வேற ஏதாவது கடிதங்கள் கொடுக்க வாய்ப்பு இருப்பதா என்பது குறித்து நாளைதான் தெரியவரும். தற்போது சூழல்ல இந்த பகுதியில 50க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. வேல்முருகன், இப்போ இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய தொண்டர்கள் தரப்பிலிருந்து இருந்து என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? அதாவது இவர்களுடைய கோரிக்கை குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சீமான் அவருடைய இல்லத்துக்கு சென்று வருவதற்கான எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது.
அதே போல கைது செய்யப்பட்ட நபர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். குறிப்பாக சீமான் அவர்கள் தெரிவித்ததை போல அவர் ஆஜராகக்கூடிய அந்த காலத்திற்கான அவகாசத்தை கொடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இவர்கள் தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது தீவிரப்படுத்திருக்கிறது. குறிப்பாக அடையாறுடைய டிசி நேரடியாக இந்த பகுதிக்கு மதியம் போல வந்திருந்தார். இந்த பகுதியினுடைய சூழல் குறித்தெல்லாம் பார்த்துவிட்டு தேவையான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உறுதி செய்த பிறகு இங்கிருந்து புறப்பட்டிருக்கார். தற்போது சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாக கட்சி நிர்வாகிகள் இப்போது குவிந்திருக்கிறத பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயத்ரி, நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.